ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து டே 9க்கான பேராஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேராஜம்பிள்னாலே நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிப்போம், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஏதோ, ஓகேங்களா. தென் வந்து வேறு என்ன பண்ணுவோன்னா கீவேர்ட்ஸ் எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம், ப்ளஸ் வந்து பேர் ஆகுதான்னு பார்ப்போம். தென் வந்து எல்லா சென்டென்ஸையும் படிக்கும்போது இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சென்ட்ரல் தீம் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம ஃப்ளோவில் வந்து பேராஜம்பிள் வந்து ஜாயின் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணணும். இது வந்து நீங்கள் டெய்லி பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பிஃபோர் இதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத டக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் ஃபியூ டைம் தான், சம் டைம் தான் இருக்கும், கொஞ்சம் டைம் தான் இருக்கும். இந்த கொஞ்சம் டைமில் வந்து நம்ம வந்து டக்குன்னு பேராஜம்பிள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களால் எல்லா சென்டென்ஸுமே சால்வ் பண்ண முடியலனா கூட கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தென் எதனா ஒரு பேரிங் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் டைமில், ஓகேங்களா. அதை வந்து எப்படி வந்து டக்குன்னு பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், த டே ஆஃப்டர் கிறிஸ்மஸ் தட் இயர், ஓகே, தட் இயர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ தட் இயர்னா இது கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தட் இயர் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருஷத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நான் அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவேன், மற்ற எதுவுமே படிக்காமல் பி வராதுன்ட்டு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்கிப் ஆகிடுவேன். ஸ்கிப் ஆனோன்னே இங்கே என்ன படிக்கிறேன், இஃப் எனி சிங்கிள் ஈவெண்ட் வாஸ் எ வாட்டர் ஷெட் for conservation of the world oda mangrove forest, it was the Indian Ocean tsunami 2004. ஓகே, ஸோ இங்கே இதில் என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நம்மளோட வேர்ல்டோட மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இங்கே வந்து 2004ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இங்கே தட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ 2004 தட் இயர். அப்போது அந்த தட் இயர் எதை குறிக்குதுன்னா 2004 தான், பிகாஸ் வேறு எங்கேயுமே வருஷத்தை பற்றி பேசவே இல்லை. அப்போது நான் கியூவும் பியும் பேர் ஆகுதுன்னு சொல்லலாமா. ஸோ கியூவில் வந்து 2004 நடந்த சுனாமியை பற்றி சொல்கிறாங்க, அங்கே பியில் வந்து தட் இயர் கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் பற்றி பேசுகிறாங்க, டே ஆஃப்டர் கிறிஸ்மஸை. ஸோ அப்போ எனக்கு வந்து கியூபி பேர். ஆனால் இங்கே வேறு எதுவுமே நான் சென்டென்ஸ் வந்து புரிஞ்சிக்கல. கியூலேயும் நான் சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்க்கல, பீலேயும் வந்து சென்டென்ஸ் ஃபுல்லாக மீனிங் புரிஞ்சிக்கல. ஜஸ்ட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் வச்சு தான் இது ரெண்டுமே பேர் ஆகும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கியூ வந்து பாருங்கள், சுனாமி அப்படின்ற ஒரு இதுவை பற்றி ஜென்ரலாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் எனி சிங்கிள் ஈவெண்ட் வாஸ் எ வாட்டர் ஷெட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் த வேர்ல்டோட மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், இட் வாஸ் த இந்தியன் ஓஷன் சுனாமி 2004. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட வேர்ல்டோட மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து இதை பாதுகாக்கணும், ஐ மீன் அதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்போ நிறைய ஃபாரஸ்ட்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருதுல்ல, எல்லா மரத்தையும் வெட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் வந்து என்ன அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் சுனாமி 2004. சுனாமி 2004 வந்துச்சுல. ஸோ அந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த வேர்ல்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ட்டு. அது ஏன்றது அடுத்த சென்டென்ஸில் தான் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அப்போது எனக்கு கியூவில் வந்து ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. சுனாமி 2004 நடந்ததை பற்றி பேசுகிறாங்க. அது நடந்ததுனால தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற இதுவும் வந்து இந்த சிங்கிள் ஈவெண்ட், இந்த சுனாமி அப்படின்ற ஒரு சிங்கிள் ஈவெண்ட்னால தான் நம்ம வேர்ல்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நம்மளை யோசிக்க வச்சுருக்க ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து கியூ வந்து ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பியில் என்ன பற்றி பேசியிருக்காங்க, ஏன்னா கியூக்கு அடுத்தது பி தானே. ஸோ அப்போ பியில் என்ன பற்றி பேசியிருக்காங்க, த டே ஆஃப்டர் கிறிஸ்மஸ் தட் இயர் மேக்னிடியூட் 9.1 எர்த் quaked thunder along a fault line on the ocean floor. Okay. Then வந்து என்ன சொல்லியிருக்காங்க, with a force that sent waves surging toward the densely populated coast encircling the Indian Ocean. Okay. ஓகே, இந்த சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கியூவில் வந்து இந்த ஒரு சிங்கிள் ஈவெண்ட் தான் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசினது தான் கியூவில் பேசியிருக்காங்க. பியில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் அந்த வருஷத்தில் 9.1 மேக்னிடியூட் எர்த் குவாக் இடியோட வந்து சேர்ந்து இதுவாக இருக்குது, ஓகேங்களா. இதனால என்ன ஆயிருக்குன்னா நம்மளோட இந்தியன் ஓஷனில் இந்த வேவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப
எப்படி சொல்கிறதுனா நம்மளோட ஓஷனை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப டென்ஸாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து சுனாமி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து கியூக்கு அடுத்தது பி. ஓகே, இப்போது பியில் வந்து இதுதான் பற்றி பேசியிருக்காங்க, இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் சுனாமி. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஓஷனை நோக்கி இது டுவர்ட்ஸ் அந்த அலைகள் வந்து ஃபோர்ஸாக போனதுனால சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு பியில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, சுனாமி ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆறில் பாருங்கள், இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் சுனாமி. ஸோ இங்கே பியில் அந்த சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணலாம், பிக்கு அப்புறம் ஆறு தான் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா பியில் எனக்கு என்ன பற்றி பேசியிருக்காங்க, இந்த 9.1 எர்த்குவேக் வந்து இடியுடன் வந்ததுனால ஓஷனில் இது வந்து என்ன ஆயிருக்குன்னா அங்கே இருக்க அலைகள் வந்து நம்மளோட இந்தியன் ஓஷனை நோக்கி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து போக ஆரம்பிச்சிருக்கு, அதனால சுனாமி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து பியில் பேசியிருக்காங்க. ஸோ பிக்கு அப்புறம் இங்கே ஆறு பாருங்கள், இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் சுனாமி. ஸோ சுனாமிக்கு அப்புறம், ஆஃப்டர் மாத்னா அதுக்கப்புறமா நடந்ததை பற்றி சொல்கிறது தான். ஸோ நான் வேறு எதுவுமே படிக்கல ஆறில், பட் ஆனால் வந்து எனக்கு அந்த பியில் மீனிங் புரிஞ்சதுனால பிக்கு அப்புறம் ஆறு தான் வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆறு ஃபுல்லாக படிங்க. இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் சுனாமி சம் சயின்டிஸ்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே இப்போ நம்ம கியூவில் பற்றி பேசணும்ல, வேர்ல்டோட மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிங்கிள் ஈவெண்ட் வந்து எதுனா இந்த இந்தியன் ஓஷன் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து லிஸ்ட் டேமேஜ் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி இருந்த ஏரியாஸ் எல்லாமே கம்பேர் டு ஃபாரஸ்ட்டில். இப்போ இந்த கோஸ்டல் டெவலப்மெண்ட்காக காடெல்லாம் அழிச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோஸ்டல் டெவலப்மெண்ட்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி இருந்த வீடுங்க வந்து டேமேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த சுனாமினால். ஆனால் இந்த கோஸ்டல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் அழிச்சிட்டு பண்ண அங்கே இருக்க ஏரியாஸ்லாம் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஏரியாஸை வந்து டேமேஜ் வந்து ரொம்ப தடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இங்கே இது ஒரு சிங்கிள் ஈவெண்ட் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வந்து கியூவில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு இதுதான் ஆறில் பேசியிருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பட் த மேங்க்ரூவ் வந்து மாடஸ்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் ப்ரொவைடட் ஒன்லி மாடஸ்ட் ப்ரொடெக்ஷன். எதுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிவாஸ்டேட்டிங் சுனாமிக்கு அகைன்ஸ்டாக. ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த சதுப்பு நில காடுகள் என்ன பண்ணியிருக்குன்னா அது பின்னாடி இருக்க ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த சுனாமி வரும்போது அது வந்து டேமேஜ் வந்து கம்மியாக தான் ஏற்படுத்தியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஆறில் பற்றி பேசியிருக்காங்க. தென் வந்து எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, மேங்க்ரூவ் வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து இந்த சுனாமிக்கு அகெயின்ஸ்டாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி தான் எஸ்ல பேசுகிறாங்க. ஸோ இங்கேயும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து எப்படி டேமேஜ் ஆகாமல் தடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ல வந்து இது வந்து சுனாமிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத எஸ்ல பற்றி பேசியிருக்காங்க. ஸோ QPRS வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட்டாக இருக்கிறது டி. The ordeal was nevertheless a powerful reminder that mangrove can be a vital buffer against storm, surges, flood and the normal hazard of coastal life. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடலோர இப்போ இந்த கோஸ்டல் லைஃப்னால நம்மளுக்கு வர டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எந்த இது வந்தாலும் சரி, ஃப்ளட்டோ ஒரு புயல் எது இருந்தாலும் சரி, இந்த நம்மளுக்கு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து இது ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுனாமி இந்த 2004 நடந்த சிச்சுவேஷனை. ஓகேங்களா, ஸோ எனக்கு டி வந்து லாஸ்ட். ஓகே, உங்களுக்கு சப்போஸ் QPR கண்டுபிடிச்சிட்டிங்க, ST கண்டுபிடிக்க தெரியலனா ஒன்று TT போடுங்க, இல்லைனா SS போடுங்க. ஓகேங்களா, ஸோ இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆறுக்கு அப்புறம் எஸ்ஸை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்ட்டு. ஏன்னா மேங்க்ரூவ் வந்து ப்ரொவைடட் ஒன்லி மாடஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே, ஸோ இது ஈஸி தான். நம்ம சென்டென்ஸே புரியலனாலும் நம்மளால் ஒரு சில சென்டென்ஸ் வந்து இதில் பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த தட் இயர் 2004 அப்போ கியூவும் பியும் பேர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கியூவில் வந்து சுனாமி அப்படின்றத பற்றி ஜென்ரலாக பேசியிருக்காங்க. ஓகேங்களா, சுனாமி அந்த சிங்கிள் ஈவெண்ட் தான் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்குன்னு பற்றி பேசியிருக்காங்க. தென் பி வந்து அதுக்கு அடுத்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே பியோட அர்த்தம் புரிஞ்சுதுன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எர்த்துக்வாக்கு இந்த இடி இதெல்லாம் வந்ததுனால வேவ்ஸ் வந்து இந்தியன் ஓஷனை நோக்கி போகிறதுக்கு ஃபோர்ஸாக போனதுனால சுனாமி ஏற்பட்டிருக்கு.
ஓகேங்களா. அதுதான் இங்கே பியில் பேசியிருக்காங்க. அந்த சுனாமிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஆரில் பேசியிருக்காங்க. ஸோ QPR வந்து பேர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆரில் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து பின்னாடி இருக்க ஏரியாஸ் எல்லாமே வந்து இது வந்து சம் சயின்டிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. டேமேஜ் வந்து கம்மியாக தான் ஆயிருக்கு கம்பேர் டு இந்த ஃபாரஸ்ட் அந்த நார்மல் இதுவை விட. ஸோ அப்போ நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆரில் பேசியிருப்பாங்க. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதோட ப்ரொடெக்ஷனை டிவாஸ்டேட்டிங் சுனாமிக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத எஸ்ஸில் பேசியிருக்காங்க. ஸோ QPRS. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் ஒரு ரிமைண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்க்ரூவ் வந்து ஒரு கண்டிப்பாக அதை பாதுகாக்கிறது ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டர் தான் இந்த சுனாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2004 நடந்த சுனாமி சிச்சுவேஷன்ஸை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா QPRST. ஸோ இது ரொம்ப ஈஸியான பேராஜம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம சென்டென்ஸ் மீனிங்கே புரியலனா கூட 2 சென்டென்ஸ் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டுபிடிச்சிட முடியும். செகண்ட் 2 மார்க் மீனிங் புரியாமலே வந்து ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடும். ஸோ 2 மார்க் வந்து இதில் கன்ஃபார்ம் ஆகிடும் ஜஸ்ட் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேராஜம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் இந்த கீவேர்ட்ஸ் கூட நம்மளால் டக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தான் வந்து கொஞ்சம் டைம்லேயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ்னால் வந்து கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.